யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1. புத்தகத்தின் இன்று நாம் பார்க்க இருப்பது நதிக்கரையோரமாய். 1. 1918 முதல் 1947 வரை நேற்று பாகத்தை தொடங்கினோம். அதன் தொடர்ச்சியை இன்று தொடர்ந்து காண்போம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது, அதாவது 1918 டிசம்பர், கங்கை நதிக்கரையில் இருந்த பிரகாசமான நகரம் பனாரஸ் என்று அழைக்கப்பட்டது. பனாரஸ் நகரத்தில் பாரம்பரிய பெயர் காசி. இன்று அதன் பெயர் வாரணாசி. பனாரஸ் நகரின் அருகே கங்கை ஆற்றங்கரையில் இருக்கும் சிறிய கிராமத்தில்தான் ராம்சுரத் குன்வர், அதாவது பின்னாளில் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் என்று அழைக்கப்பட்டவர் பிறந்தார். இவர் பிறந்த பெருமை உடையது. இந்த பகுதியில் இருக்கும் எந்த கிராமம் என்பது குறித்து 2 விதமான தகவல்கள் இருக்கின்றன. சிலர் அந்த கிராமம் பீகார் மாநிலத்தில் உள்ளதாக சொல்கிறார்கள், சிலர் உத்தரப்பிரதேசத்தில் என்கிறார்கள். வாரணாசி அமைந்திருப்பது கங்கை நதிக்கரையில், அதாவது இரு மாநிலங்களின் எல்லைப் பகுதி அருகே. அதனால் 2 தகவல்களுமே சரி என்றுதான் சொல்ல வேண்டும். யோகிராம் சுரத்குமாரின் சரிதையை முதலாவதாக எழுதிய ட்ரூமன் கேலர் வால்டிங்டன் அவரை பற்றிய தகவல்களை 1970 அவரிடமிருந்து நேரடியாகவே பெற்றவர். அவர் பிறந்த கிராமம் பற்றி குறிப்பிடுகையில் காசி அருகே கங்கை நதிக்கரையில் இருக்கும் ஒரு கிராமம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் பின்னர் தென் இந்தியாவில் காஞ்சன்காடில் சுவாமி பப்பா ராமதாஸின் ஆசிரமத்திற்கு சென்றபோது அங்கு யோகிராம் சுரத்குமாரை வித்தியாசமான பிகாரி என்று குறிப்பிட்டார்கள். அவரை வட இந்தியாவை சேர்ந்தவர் என்று சொல்லும் விதமாகத்தான் அப்படி குறிப்பிட்டிருப்பார்கள் என்று கருதுகிறேன். யோகிராம் சுரத்குமார் தனது சொந்த ஊர் எது என்று சொன்னதே இல்லை. அவர் அதனை சொல்ல விரும்பவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு குடும்பம் கிடையாது என்று அவரது அமெரிக்க பக்தரான லீ லோசோவிக்கிடம் ஒருமுறை சொன்னார். மகான்கள் தனது கடந்த காலத்தை வெளிப்படுத்த விரும்புவதில்லை. இதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறார்கள். ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை பற்றி ஒரு பக்தர் சொல்கையில், பெரும்பான்மையான மகான்கள் போலவே இவரது பிறந்த இடம் ஷீரடிக்கு வருவதற்கு முந்தைய இவரது வாழ்க்கை பற்றி எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவல்களும் இல்லை. அவரது ஆன்மீக ஞானத்தின் முன் இவையெல்லாம் தேவையற்றவை என்றே தோன்றுகிறது என்றார். ராம் சுரத்குமாரை பொறுத்தவரை இந்த ரகசியம் ஒருவர் நினைப்பது போல் இல்லாமல் மிகவும் சாதாரணமானது, மனிதாபிமானமானது. யோகிராம் சுரத்குமாரின் தீவிர பக்தரான திரு சாது ரங்கராஜன் தனது குரு ஏன் தனது கடந்த காலம் பற்றி பேச விரும்புவதில்லை என்பது பற்றி சொன்னார். உங்களது பிறந்த ஊர் பற்றி தயவு செய்து கூறுங்களேன் என்று ஒரு நாள் நான் யோகிராம் சுரத்குமாரிடம் கேட்டேன். பகவான் தனது கைகளை பிடித்து கொண்டார். எனது உள்ளங்கையில் தட்டியபடி, ரங்கராஜா, எனது கிராமத்து மக்கள் எல்லோரும் ஏழைகள். நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு கப் காபி கூட அவர்களால் கொடுக்க முடியாது. பகவான், நான் அங்கு காப்பிக்காக போகவில்லை. அந்த ஊர் மண்ணை மிதித்து வரவேண்டும், அவ்வளவுதான். தயவு செய்து சொல்லுங்கள், உங்கள் கிராமத்தின் பெயரே நான் என்று சொன்னேன். நோ ரங்கராஜா, எனது ஊர் மக்கள் ரொம்ப ஏழைகள். நீங்கள் அங்கு போனால் அவர்கள் உங்களை சரியாக வரவேற்க முடியாது. இந்த பிச்சைக்காரனுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த பகுதியை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.